வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போறது வெரிகோஸ் நரம்பு பிரச்சனை பத்தி. இது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை. இது எப்படி வருது, இதுக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுசா ஆரோக்கிய குறிப்பு, எந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம காலுல ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போகும் நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகள் சரியான விதத்துல வேலை செய்யாம ரத்தம் தேங்கி நிற்கும். இதனாலதான் அந்த நரம்புகள் வீங்கி நீளமா வளைஞ்சு கருப்பு நிறத்துல தெரியும். இந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கு. குடும்பத்துல யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தாலோ, அதிகப்படியான உடல் பருமனால, நிறைய நேரம் நின்னுகிட்டு வேலை செய்யறதால, கர்ப்ப காலத்துல அல்லது வயசான பிறகுன்னு பல காரணங்கள் இருக்கு. இதனால காலுல வலி, புண், வீக்கம், எரிச்சல்னு பல பிரச்சனைகள் வரும். இதுக்கு தொடக்கத்துல நாங்க கால் உயர்த்தி படுக்கணும். இதனால ரத்தம் மேல போக உதவுது. தினமும் நடைப்பயிற்சி, யோகா செய்யணும். பழங்கள், காய்கறிகள் சாப்பிடணும். நீங்க அதிக எடையா இருந்தாலும் காலுல ரத்த ஓட்டத்துக்கு பாதிப்பு வரும். அதனால எடை குறைக்கணும். காலை மடக்காம உட்காரணும். இதனால ரத்த ஓட்டம் சரியா இருக்கும். இத குணப்படுத்த நிறைய வீட்டு வைத்தியங்கள் இருக்கு. அதுல வெங்காயத்தை நறுக்கி தேனுடன் கலந்து சாப்பிடலாம். இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும். ஆப்பிள் சைடர் வினிகர தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். விட்டமின் இ அதிகமா இருக்கிற அத்திப்பழம், பாதாம், பருப்பு வகைகள் போன்ற உணவுகளை சாப்பிடலாம். வெரிகோஸ் நரம்பு பிரச்சனைக்கு தனி மருந்து கிடையாது. ஆனா டாக்டர் பரிந்துரைத்தா மட்டும் வீக்கத்தை குறைக்கிற மருந்து அல்லது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற மருந்து அல்லது வலி நிவாரணின்னு எடுத்துக்கலாம். அதுல நான் சஜஸ்ட் பண்ற மருந்து பாத்தீங்கன்னா, வீக்கத்தை குறைக்க தைராக்சின், ஃபியூரோசெமிடி, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த ஆஸ்பிரின், வார்ஃபாரின், வலி நிவாரணிக்கு பாராசிட்டாமால், ஐப்ரோஃபென். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு பலவிதமான சிகிச்சைகள் இருக்கு. அறுவை சிகிச்சை, ஸ்கிலரோதெரபி, லேசர் சிகிச்சை, ஆம்பிளேஷன் பல சிகிச்சைகள் இருக்கு. டாக்டர் பரிந்துரைத்த சிகிச்சையை பின்பற்றணும். வெரிகோஸ் நரம்பு பிரச்சனை சரியாகும். ஆனா சரியான நேரத்துல டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.